இலங்கை கடற்படையால் ராமேஸ்வர மீனவர் பிரிட்ஜ் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றனர். வெறும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தால் மட்டும் போதாது. முதலமைச்சர் பிரதமருக்கு அல்லது மத்தியில் இருக்கக்கூடிய அரசுக்கு கடிதங்கள் எழுதி கொண்டிருந்தால் மட்டும் போதாது. நேரடியாக சென்று சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரிடத்திலோ வேண்டுமென்றால் பிரதமரிடத்திலோ இது குறித்து விளக்கமாக பேசி அதற்குரிய பரிகாரத்தை காண வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்திய பிராந்திய நலன்களை கருத்தில் கொண்டு சிங்கள நாட்டை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்பதில் இந்திய அரசு உறுதியாக இருக்கிறது. தமிழினம் அழிந்தாலும் பிராந்திய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக சிங்கள இனவெறியர்களோடு நட்புறவை பேணுவதை ஒரு கடமையாக இந்திய அரசு கொண்டிருக்கிறது. இது தமிழர்களுக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் எதிரி நாடா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பாகிஸ்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது கிடையாது. ஆனா இங்க இந்தியாவுக்கு நட்பு நாடு இலங்கைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாடு நம்ம மீனவர்களை கொலை செஞ்சிருக்காங்க. இது சாதாரண சம்பவம் கிடையாது. இல்லை இப்படியே ஒரு அமெரிக்காவில் ஒரு மீனவர்கள் அங்கே கொலை செஞ்சாங்கன்னா சும்மா இருப்பாங்களா? அந்த நாட்டுக்கு மேல ஒரு போர் நடத்துவாங்க. இங்க இன்னும் நம்ம என்ன தமிழன் தானே, தமிழனுடைய உயிர் ஒன்றும் கிடையாது. தமிழகத்தினுடைய மீனவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அவருடைய உடைமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தொழிலுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற நிலை மிக மோசமான நிலைமை தொடர்ந்து நீடித்து வருகிறது. மாநில அரசு ஒருமுறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதாகவும் தொடர்ந்து நாங்கள் கடிதம் எழுதுறோம். அது கலைஞர் காலமாக இருந்தாலும், ஜெயலலிதா காலமாக இருந்தாலும், ஓபிஎஸ் காலமாக இருந்தாலும், தற்போது வந்திருக்கிற இபிஎஸ் காலமாக இருந்தாலும் இந்த கடிதம் எழுதியிருக்கிற ஃபார்முலாவை தூக்கி எறிந்துவிட்டு உடனடியாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்திய நாட்டு பிரதமரோடும் வெளியுறவுத்துறை அமைச்சரோடும் நேரடியாக சந்தித்து இதற்கு ஒரு இறுதி முடிவு எட்டப்பட வேண்டும். வட இந்தியாவில் யாராவது ஒரு மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டால் இந்தியன் சுட்டுக் கொல்லப்பட்டான் என்று செய்தி வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்டால் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர் என்று பெயர் வருகிறது. அப்ப இந்தியாவுக்குள்ள தானே தமிழ்நாடு இருக்கு. நாங்களும் இன்கம் டாக்ஸ் பே பண்றோம்ல, நாங்களும் சர்வீஸ் டாக்ஸ் பே பண்றோம்ல, நாங்களும் வேட் இது பண்றோம்ல.